ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அவற்றில் சோளிங்கர் உட்பட 6 தொகுதிகளில் மட்டும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். திமுக மற்றும் கூட்டணியில் உள்ள பிற கட்சி வேட்பாளர்களுக்காக ராகுல் பிரச்சாரம் செய்யவில்லை. இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ராகுல் பேச்சை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தப்பும் தவறுமாக மொழிபெயர்த்தது கேலிக்குள்ளானது. ராகுலின் பேச்சை வழக்கமாக மொழிபெயர்க்கும் தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதாவது: கடந்த லோக்சபா தேர்தலில் ராகுலின் பேச்சுகளை பீட்டர் அல்போன்ஸ் சிறப்பாக மொழிபெயர்த்தார். எனவே அவரை தன்னுடன் ஹெலிகாப்டரில் கூடவே அழைத்துச் சென்றார் ராகுல். தமிழகம் முழுதும் காங்கிரஸில் கிராம வார்டு கமிட்டி உருவாக்க செல்வ பெருந்தகைக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார். ஆனால் இப்போது அவரை ராகுலின் பேச்சை மொழிபெயர்க்க விடாமல் எதிர்கோஷ்டி நிர்வாகிகள் சிலர் சூழ்ச்சி செய்துள்ளனர். கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிவேதித் ஆல்வா உதவியுடன் பீட்டர் அல்போன்ஸை தடுத்துள்ளனர். அவருக்கு வயதாகிவிட்டதால் காது கேட்கவில்லை என பொய்யான தகவலை சொல்லி மொழிபெயர்ப்பாளரை மாற்ற வைத்துள்ளனர். பொன்னேரியில் அலிம் அல் புகாரி, சோளிங்கரில் செல்வ பெருந்தகை, துறையூரில் சொர்ணா சேதுராமன் ஆகியோர் ராகுலின் பேச்சை மொழிபெயர்த்தனர். இதில் சோளிங்கரில் செல்வ பெருந்தகை சொதப்பியது கேலிக்குள்ளானது. எனவே ராகுலின் உதவியாளர் அலங்கார் பீட்டர் அல்போன்ஸை தொடர்பு கொண்டு குளச்சல், ஸ்ரீ வைகுண்டம் தொகுதிகளில் மொழிபெயர்ப்பாளராக பங்களிக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். அவரும் ஏற்றுக்கொள்ள ராகுல் தன் ஹெலிகாப்டரில் பீட்டர் அல்போன்ஸை அழைத்துச் சென்றுள்ளார். நாங்குநேரியில் ஜோதிமணி எம்பி மொழிபெயர்ப்பாளராக பங்களித்தார் என கூறினார்.